ஆமா, இந்த மாசம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லி இருக்கிறபடி, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். வாக்கு தத்தங்கள் அப்படியே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக என்று இயேசுவின் நாமத்தினால் இவைகளை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாமும் ஏதாவது ஒரு சிறையிருப்புல இருப்போமானா, அநேக காரியங்களை இழந்திருப்போமானா, இது எனக்கானது என்று சொல்லப்படுகிற காரியங்கள் இழந்திருப்போமானா, அப்படிப்பட்டவர்களுக்காகவே சொல்லப்படுகிற வாக்கு தத்தம் இது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாராவது ஒருவர் அவமானப்பட்டு நிக்கிறேன், நிந்தைப்பட்டு நிற்கிறேங்கிறதான எண்ணத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் இருப்பீர்களானா, உங்க வெட்கத்துக்கு பதிலா ரெண்டத்தனையாய் பலனை தேவன் தருவாரா. 3 காரியங்கள் இந்த மாசம் நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணணும், இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும்படி. 1, தேவனுடைய திட்டத்துல நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். 2, உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க வேண்டும். 3வது, பின்னானவைகளை நோக்க கூடாது. நம்ம உறுதியாய் இருப்போமானால் இந்த வாக்கு தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து